வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ராவல் விளாக். நம்ம கன்னியாகுமரியிலேருந்து கோவளம் வரைக்கும் ஒரு சின்ன ட்ரிப் போயிருந்தோம். இது சடனாக பிளான் பண்ண ஒரு ட்ரிப். ஸோ காலையில் நம்ம 10 மணி போல் தான் வீட்டில் இருந்தே கிளம்பணும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வீட்டிலையே முடிச்சிட்டோம். மத்தியானம் லஞ்சுக்கு நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா டேஸ்ட் ஆஃப் கேரளா. இந்த ஹோட்டல் பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. கார்டன் எல்லாம் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஃபுட்டுமே பார்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் ஃபுட்டோட டேஸ்ட்டுக்காக இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான்வெஜ் எல்லாமே நல்லா இருந்தது. அதே மாதிரி மத்தியான நேரம் ரொம்பவே ரஷ்ஷாக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ரூம் புக் பண்ணியிருந்த ரிசார்ட்டுக்கு வந்தாச்சு. இது கோகுலம் கிராண்ட் டர்ட்டில். இது பீச் வியூ ரிசார்ட் தான். கோவளம் பீச் பக்கத்துலேயே இருக்குது. ஆனால் டைரெக்டாக உங்களுக்கு ரிசார்ட்லேருந்து பீச்சுக்கு போக முடியாது. ரிசார்ட் ஒரு சின்ன பிளேஸாக இருந்தாலும் ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம சடனாக பிளான் பண்ணதுனால ரூம்ஸ் எல்லாமே போயிடுச்சு. ஸோ ஒரே ஒரு ரூம் தான் இருந்தது. அதை புக் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு சூட் ரூம். ஸோ ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்தது. அவங்க நார்மலாக சொல்லும்போது சொன்னாங்க சாட்டர்டே சண்டே ஃபுல் புக்கிங் ஆயிரும் அப்படின்னாங்க. ஸோ எங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல இந்த ரூம் இருந்ததுனால நம்ம சூட் ரூமாகவே எடுத்துக்கிட்டோம். ரூம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பேஷியஸாக ரொம்பவே நல்லா இருந்தது. இங்கே இருந்த சின்ன சின்ன பீசஸ் கூட ரொம்ப ஆர்ட் பீஸாக ரொம்பவே அழகாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரூமில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாலில் வியூ சும்மா ஒரு கார்டன் வியூ தான். பட் பெட்ரூமில் இருந்து வியூ பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் சீ வியூ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த ரூமோட ஃபுல் ரிவ்யூ நான் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன். ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த ரூமோட ஸ்பெஷலே பார்த்தீங்க அப்படின்னா இதோட வியூ தான். ஈவினிங் மார்னிங் வியூ ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஈவினிங் நம்ம கோவளம் பீச் வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பணும். கோவளம் பீச் பார்த்திங்க அப்படின்னா வெளியே ஒரு 15 மினிட்ஸ் நடந்து போகிற மாதிரி தான் இருந்தது. நல்ல ஒரு க்ரௌடு. ஸோ பீச்சில் பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணுற மாதிரி இல்லை, ஃபுல் க்ரௌட் இருந்தது. பட் கிளைமேட்டும் அதோட சன்செட்டும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. டின்னருக்கு நம்ம ஹோட்டலுக்கே வந்துடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிவிட்டு ஹோட்டலுக்கே வந்துட்டோம். ஸோ வரும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 o'clock இருக்கும். இங்கே பஃபட் டின்னர் ரொம்பவே சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இங்கே நம்ம தனித்தனியாக ஃபுட் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ப்ரைஸியாக தான் இருக்குது. ஸோ பஃபட்டாக எடுத்தோம் அப்படின்னா 1000 rupeesக்கு உங்களுக்கு ஃபுல்லாக எல்லா டிஷ்ஷும் அன்லிமிட்டடாக கவர் ஆகிரும். ஸோ நம்ம பஃபட்டே போயிடலாம் அப்படின்னு நாங்கள் இன்றைக்கி பஃபட் எடுத்துக்கிட்டோம். சொல்லப்போனால் பஃபட் எடுத்தது ரொம்பவே நல்லா இருந்தது. நிறைய புதுவிதமான டிஷ்ஷஸ் டேஸ்ட் பண்ண முடிஞ்சுது. டின்னர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டோரும் ஆப்ஷனில் இருக்குது, அவுட்டோரும் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ டின்னரை முடிச்சுட்டு கொஞ்சம் வாக்கிங் போகலாம் அப்படின்னு வரும்போது இங்கே பார்த்திங்க அப்படின்னா அவங்களே ஹோட்டலில் இருந்து நிறைய சுவீனியர்ஸ் அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஆர்ட் பொருட்கள் வச்சுருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். ப்ரைஸும் பார்த்திங்க அப்படின்னா ரீசனபிளாக தான் இருந்தது. சின்ன சின்ன ஆமை மாதிரி இருக்கிறதுலாம் 50 rupeesக்கே அவைலபிளாக இருந்தது. அடுத்ததாக ஒரு ப்ளே ஏரியா இருந்தது. இது ஃபுல்லாக இன்டோர் கேம் தான். இந்த ரிசார்ட்டை பொறுத்தவரையில் அவுட்டோர் கேமுக்கு பெரிய அளவில் இடம் இல்லை. ஒரு ஸ்விம்மிங் பூல் மட்டும்தான் இருக்குது. ஸோ இன்டோரில் நல்ல ஒரு பெரிய ஹாலை அவங்களுக்கு ப்ளேயிங் ஏரியாவாக செட் பண்ணியிருந்தாங்க. ஹோட்டல் பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக நீட்டாக இருந்தது. பட் சுற்றி பிளேஸ் கம்மி தான். ஸோ ரூமில் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். இப்போது நான் எடுத்துகிட்ருக்க வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் 7 o'clock. ஸோ 7 o'clockக்கு நம்ம ரூமில் இருந்து வியூ இந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ இந்த வியூக்காகவே ஒரு டீ ரெடி பண்ணிவிட்டு வெளியே போகலாம் அப்படின்னு நம்ம பால்கனி பக்கமாக போயிருக்கிறோம். உங்களுக்கு பீச் வியூ பீச் சவுண்டு பிடிக்கும் அப்படின்னா ரொம்பவே இந்த மார்னிங்கை என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைமாக ஒரு பீச் வியூவில் மார்னிங் அந்த காஃபி எடுத்துக்கிட்டேன். ரொம்பவே பிடிச்சிருந்தது. வியூவும் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ நம்ம காஃபியை என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி ஆகிறோம். பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் பஃபட் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம ரூம் ப்ரைஸோடையே ஆட் ஆயிடுச்சு.
மார்னிங் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை முடிக்கும்போது டைம் பார்த்தீங்க அப்படின்னா 9 o'clock. ஸோ 9 o'clock உங்களுக்கு வியூ வந்து இந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்பவே அழகாக இருந்தது. இங்கே செக்இன் டைம் பார்த்தீங்கன்னா 2 o'clock. அதே மாதிரி செக் அவுட் டைம் வந்து 11 o'clock. ஸோ நம்ம 11 o'clock முன்னாடி இங்கேருந்து ரெடியாகி வந்து செக் அவுட் ஆகணும். ஸோ டேரெக்டாக நாங்கள் வந்து ரெடி ஆகிறதுக்கு வந்து போயிட்டோம். ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டே ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு 1 day ட்ரிப் வந்து பிளான் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஹோட்டலை வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். பட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் ஃபுட்டோட டேஸ்ட் குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நம்ம இங்கேருந்து வந்து செக் அவுட் பண்ணிட்டோம். ஸோ செக் அவுட் பண்ணி போயிட்டே இருக்கும்போது லன்ச் மட்டும் வெளியே எடுத்துக்கலாம் அப்படின்னு லுலு மாலுக்கு வந்து போயிருந்தோம். லுலு மாலில் போய் லன்ச் வந்து எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் ஷாப்பிங்காக ஒரு ரவுண்ட் வந்து பண்ணிவிட்டு வீட்டுக்கு அப்படியே கிளம்பிட்டோம். ரொம்ப பெரிய அளவில் பார்த்தீங்க அப்படின்னா ஷாப்பிங்னு எதுவும் பண்ணலை. கன்னியாகுமரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 4 o'clock வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.